கொழுந்தனாரே, ஓ கொழுந்தனாரே, ஏ சின்னவளே, கொழுந்தனாருங்க. அக்கா அவரு ரெடி ஆகிட்டாரு. ஆனா இப்ப ஸ்கூட்டர்ல உட்கார்ந்திருக்காரு. நான் என்ன சொல்லட்டும்? அவர் ஏன் இப்ப ஸ்கூட்டர்ல உட்கார்ந்திருக்காரு? அண்ணி, அவருக்கு ஸ்கூட்டர்ல தான் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா? பாருங்களேன். வீட்டுக்கு பக்கத்துல தானே ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு எதுக்கு ஸ்கூட்டர் வேணும்? அண்ணி 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 நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஸ்கூட்டர் எடுக்கலன்னா வேற எப்பதான் எடுக்கிறது? அதுவும் இல்லாம மெக்கானிக் சொல்லியிருக்காரு அப்பப்போ ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டணும்னு, இல்லன்னா பேட்டரி வீணா போயிரும். அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை அதை தொடச்சு கொசு வலையால மூடி வைங்களே. அப்பப்ப மார்க்கெட்டுக்கு தான் எடுத்துட்டு போங்களே. பெட்ரோலுக்கு எங்க போறது? என்ன நம்ம வீட்டுல பெட்ரோல் கிணறவா வெட்டி வச்சிருக்கோம்? அண்ணி பாருங்க. அக்கா போதும், 2 பேரும் சண்டை போடாதீங்க, போதும். கொழுந்தனாரே, நீங்க ஒண்ணு சொல்லுங்க. பக்கத்துல தானே ஃபங்க்ஷன், அதுக்கு ஸ்கூட்டர் அவசியமா? அண்ணி அங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் வருவாங்க, என் வண்டியை காட்டணும்ல. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல தானே போக போறோம், பெட்ரோலும் கம்மியா தான் செலவாகும். இது கரெக்ட் கொழுந்தனாரே, அவர் சொல்றது சரிதான். சின்னவளே சரிதான். இப்ப கிளம்பணும், இல்லன்னா லேட் ஆகிடும். ஆஹாஹா. மூத்த மருமகளும் நம்ம கூட வரால. அவ எங்க போனா? மூத்த மருமகளே, சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. மூத்த மருமகளே, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, அதனாலதான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன், புரிஞ்சுச்சா? நேரத்துக்கு ரெடி ஆனாதான் கூட்டிட்டு போவேன், இல்லன்னா வீட்டுல தான் இருக்கணும். அத்தை, நான் அங்க வர எப்பவும் ரெடி ஆயிட்டேன். அப்புறம் அத்தை, ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. பாரோக்கும் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவளையும் கூட. பரோக்கு நம்ம கூட அங்க ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? அப்புறம் மீதா, அவளுக்கு ஆசை இல்லையா? பிரியம்மா, நான் என்ன சொல்றேன்னா, வீட்டு மருமக எல்லாருக்கும் வரணும்னு ஆசை இருக்கு. அவங்கள கூட்டிட்டு போலாமே. பக்கத்துல தானே ஃபங்க்ஷன், நம்ம கூட வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்துருவாங்க. நீ என்ன சொல்ல வர்ற? புது பொண்ணையும் கூட்டிட்டு போகணுமா? அத்தை 3 பேரும் போனா அவளும். நான் உங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறேன். அமைதியா வந்தீங்கன்னா சரி. யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க 3 பேரையும் வீட்லயே இருக்க சொல்லிடுவேன். சரி பெரியக்கா, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். கேளு. வீட்டுல இருக்கேன்றதுக்காக ஏதாச்சும் புதுசா வில்லங்கம் பண்ணிடாத, புரிஞ்சுதா? ஏய் பெரிய மருமகளே, கோக்கன் வர்றேன்னு சொன்னானே, அவன் எங்க? ஆமாத்த, போன் பண்ணாரு. அவரு சீக்கிரமா கடையில வேலை முடிஞ்சதும் நேரா போட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துடுறேன்னு சொன்னாரு. பாருங்க, போல்ட்டு அண்ணா வருவாகா இல்லையான்னே தெரியல. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு போட்டோ எடுக்கணும். நீங்க 2 பேரும் ஏன் அங்க சித்தி கிட்ட நிக்கிறீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. ஹே மிஸ்டி, இங்க வா. அட இங்க வா. உன்னை யாரு ரெடி பண்ணி விட்டது? வேற யாரு பண்ணிருக்க போறாங்க அக்கா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அத்தை, அவங்க தான் சொன்னாங்க வீட்ல இருந்தே ரெடி ஆகி வரணும்னு. இல்லனா இவள போட்டியில கலந்துக்க விட மாட்டாங்களாம். பாட்டி, இனி லேட் பண்ணாதீங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. அங்க இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். நீங்க என்ன இங்க உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நீ சொல்லு, நீ அதுல கலந்துகிட்டு பரிசு ஜெயிப்பியா மாட்டியா? எனக்கு எப்படி தெரியும்? ஆனா நான் டான்ஸ் ஆடும்போது நீங்க எல்லாரும் கண்டிப்பா எனக்காக கை தட்டணும். மத்த 2 பேரும் எங்க? இதோ வந்துட்டே இருக்காங்க. இதோ வந்துட்டோம் அம்மா. பஹனா, தப்பா நினைச்சுக்காத. மிஸ்டியோட டான்ஸ் போட்டி இருக்கு, அதான் போக வேண்டி இருக்கு. உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்ல. பாவம், இவ நம்ம வீட்ல தனியா இருப்பாளே. யாரு பாவம்? இவ ஒண்ணும் பாவம் இல்ல. அப்புறம் கேளு, உனக்கு இப்பதான் கல்யாணமாக இருக்கு, அதனால 1 வருஷத்துக்கு நீ எங்கேயும் போக கூடாது. உங்க 3 பேரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் இவங்களை கூட்டிட்டு போறோம். நாங்க பாரபட்சமா நடத்தல, ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் இந்த வீட்டோட பழக்கம். சரிங்க அத்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல தனியா இருக்கேன்றதுக்காக கால்ல சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சிடாத. உன்னை நேத்தே ஊருக்கு அனுப்பி இருக்கணும். மூத்த மருமகளோட அப்பா தான் உன்னை காப்பாத்தினாரு. உன் தலையெழுத்துல அவருக்கு என்ன நல்ல லட்சணம் தெரிஞ்சதோ. அப்புறம் உன் கூட பூத்தோவை விட்டுட்டு போறேன். பூத்தோ அட நம்ம வீட்டு வேலைக்காரன். அவன் உன்னையும் இந்த வீட்டையும் நல்லா பார்த்துப்பான். ரொம்ப நம்பிக்கையானவன். அண்ணி நம்ம கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆகுது. கிளப்ல என்ன கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னாங்க.
முதல்ல டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ன ஸ்டேஜுக்கு விடுவாங்களாம். சரி மிஷ்டி கிளம்பலாம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஹால் கதவை திறந்திருக்க மாட்டாங்க. இல்ல போய் பார்க்கலாம். ஆஹானா நீ கொஞ்சம் பத்திரமா இரு, பயப்படாத, நாங்க சீக்கிரம் வந்துடுவோம். அக்கா, இதுல பயப்பட என்ன இருக்கு? இங்க என்ன திருடனா வரப்போறான்? ஆமா வந்தாலும் வருவான். ஏன் அவன் வரக்கூடாது? இப்ப அம்மா கூட தூங்க வேண்டி இருக்கேன்னு அந்த திருடன் ரொம்ப வருத்தப்படுவான்ல. நம்ம கிளம்புன உடனே பட்டப்பகல்ல திருடன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனா நம்ம என்ன பண்றது? அப்புறம் வீட்டுல தனியா வேற இருக்கா, இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காதுல்ல. ஆனா அண்ணி, உங்க அர்ஜுன் அண்ணா சின்ன சின்ன திருட்டு வேணா பண்ணுவாரு. ஆனா கொள்ளையடிக்கிறது எல்லாம் அவருக்கு வராது. அப்படியா? அப்படின்னா பரவாயில்ல. அர்ஜுன் அண்ணா வந்த உடனே நீங்க ஏன் கொள்ளையடிக்கலன்னு நான் கேக்குறேன். கொஞ்சம் மெதுவா. ட்ரைனிங்கா? ஆமா, ட்ரைனிங் எடுத்துக்கட்டும், அப்போதான் தெரியும். விடுங்க அண்ணி, ட்ரைனிங்ல ஒண்ணும் இல்ல. வர்றது தானா வரும், எல்லாம் தானாவே நடக்கும். இதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு லேட் ஆகுது, நீங்க கிளம்புங்க முதல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீதான் மிஸ்டிக்கு டான்ஸ் கத்து கொடுத்த, ஆனா நீயே கூட வர முடியல. பரவாயில்லக்கா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க போயிட்டு வாங்க. ஏய், கிளம்பலையா? வாங்க. டேய் பூத்தோ, சொல்லுங்க அம்மா. எங்க போயிட்ட? வீட்டையும் இவளையும் நல்லா பாத்துக்கோ, சரியா? நாங்க வரதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணிரு. வீட்டு கதவை நல்லா தாழ்பால் போட்டுக்கோ, சரி? வாங்க. பாட்டி, சித்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். அட, இவளுக்கு எங்க இருந்து தான் இவ்ளோ பேச்சு வருதோன்னு தெரியல. இல்ல பாட்டி, டான்ஸ் ஸ்டெப்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தேன். சின்ன சித்தி, இதானே அந்த ஸ்டெப்ஸ்? 1 2 3 சரியா இருக்கா? ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன். ஆனா நான் சும்மா ஏதோ ஒரு சாக்கு தான் சொன்னேன். சித்தி, நீங்க என் பர்ஃபார்மன்ஸை பார்க்க வருவீங்கல்ல, நேத்து நைட் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. சரி, நான் வந்துடுறேன். ஆனா இப்ப முதல்ல கிளம்பு, லேட் ஆகுது. கேளுங்க, சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். லைட்ஸ் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடாதீங்க. லைட்ஸ் ஆஃப் ஆன உடனே பின் வாசல் வழியா யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்துடுங்க. சரி, ஆல் த பெஸ்ட். அப்புறம் முக்காடு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, அப்பதான் யாருக்கும் தெரியாது. எப்படியாச்சும் என் டான்ஸை பார்த்துடுங்க. அது பாட்டி பாத்துறாம ஜாக்கிரதை, ஓகேவா? பி கேர்ஃபுல், ஓகே? இப்போ உன் பேச்சு முடிஞ்சதா? கிளம்பலாமா? ஆல் தி பெஸ்ட். ரைட்டுக்குன் அர்ஜுனுக்கு போன் பண்ணி நேரா ஃபங்க்ஷனுக்கே வர சொல்லிடுறேன். அவன் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க பிரியம்மா, சரி. சரி, வாங்க போலாம். வாங்க டாக்கூர் அண்ணே. இதோ எங்க கொழுந்தனாரோட கொள்ளையடிக்கிற பிளான் கேன்சல். ஆகிடுச்சு. அப்பாடா, தப்பிச்சோம். அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. நல்லது. இப்போ நான் ரெடி ஆக வேண்டிய நேரம்.